إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே தொழுகையினுடைய மகத்துவம், அந்தஸ்து தொடர்பான இந்த தலைப்பிலே முன் சென்ற நல்லோர்கள், நபிமார்களுடைய வாழ்வில், சஹாபாக்களுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் தொழுகை செல்வாக்கு செலுத்தியது என்பதை நாம் இந்த தலைப்பினூடாக அறிந்து கொள்வோம். இதில் நான் உங்களுக்கு ஒரு வரலாற்றை, இது புகாரியிலே பதிவாகி இருக்கிறது, 2217வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னாரது மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அவங்க ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செய்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த ஹதீஸிலே விளக்கத்திலே பார்க்கின்ற போது எகிப்துக்கு வருகிறார்கள். அங்கு வந்து ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்கிறான். ஒரு கொடுங்கோலன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். அங்குள்ள அந்த நெருக்கடியிலிருந்து அவர்கள் என்ன செய்யறாங்க, விடுபட்டு எகிப்துக்கு வருகிறார்கள். எகிப்தில் அதை விட ஒரு நெருக்கடியான நிலை அவர்களுக்கு என்ன செய்கிறது, உருவாகின்றது. அந்த அநியாயக்கார ஆட்சியாளர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியோடு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி, அவர்களோடு அழகான ஒரு பெண் என்ற அந்த செய்தி எல்லாம் அவனுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. அப்ப எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் அழைத்து கேட்கிறான், உம்மோடு இருக்கக்கூடிய இந்த பெண் யார் அப்படி என்று கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், உஹ்தி என்று சொல்கிறார்கள், எனது சகோதரி என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் சகோதரி என்று சொன்னால் அப்படி சொல்லப்படக்கூடிய உறவினர்கள் விடப்படுவார்கள். அவன் தனது அந்த தவறான ஆசைக்கு அவன் உட்படுத்த மாட்டான் என்ற ஒரு சட்டத்தை அவன் வகுத்திருந்தான். ஆனாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரி என்று சொன்ன அந்த நோக்கத்தையும் சொல்கிறார்கள். தனது மனைவியிடம் வந்து சொல்கிறார்கள், நான் எனது சகோதரி என்று உன்னை சொல்லி இருக்கிறேன். இப்போது இந்த பூமியிலே என்னையும் உன்னையும் தவிர மூமின்கள் கிடையாது. எனவே இங்கு ஈமானிய சகோதரத்துவத்தை நான் சொல்லி இருக்கிறேன். நீ என்னை பொய்ப்படுத்தி விடாமல்
அவ்வாறே கூறிவிடு என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். எனவே ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு செல்கிறார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால் ஃபகாமத் தவல்லஅ வ துஸல்லி, அவர்கள் உடனே உது செய்து அங்கு தொழ ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆட்சியாளனுடைய அந்த சபையிலே அவர்கள் அங்கு சென்றவுடன் அங்கு நாம் பார்க்கின்றோம் அர்ஸல பிஹா இலைஹி ஃபகாம இலைஹா. எனவே அவ்வாறு அந்த அநியாயக்கார ஆட்சியாளன் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்கிய போது அவர்கள் உடனே உது செய்து தொழ ஆரம்பித்தார்கள். தொழுகை சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை அவர்களிடம் பெற்றிருந்தது. தொழுகை இந்த நெருக்கடியான நேரத்துல அவர்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் எதை துஆ செய்தார்கள் என்றால், அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பி ரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர் என்று துஆ செஞ்சாங்க. முக்கியமான ஒரு துஆ இது. பாருங்க, ஒரு நெருக்கடியான அந்த சந்தர்ப்பத்துல அவங்க எப்படி துஆ செய்யறாங்கன்றா, அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக, நான் உன்னை ஈமான் கொண்டிருந்தால், உன்னை நம்பிக்கை கொண்டிருந்தால், உனது தூதரை நான் ஈமான் கொண்டிருந்தால். அப்ப தூதர் என்பது அவனுடைய கணவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உனது தூதரை நான் ஈமான் கொண்டிருந்தால், அதே போன்று நான் எனது இந்த கற்பை எனது கணவரை தவிர வேறு யாருக்கும் நான் என்ன செய்யவில்லை, இதை ஒப்படைக்கவில்லை. இவ்வாறு நான் ஒரு கற்பு ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே என்று துஆ செய்யலாம். ஃபலா துஸல்லித் அலையல் காஃபிர், இந்த காஃபிரை நீ எனக்கு எதிராக சாட்டி விடாதே என்று துஆ செய்தார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். உது செய்றாங்க, உது செய்து தொழுகின்றார்கள். தொழுது விட்டு உடனே அந்த தொழுகையில் அவங்க துஆ செய்யறாங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். பிரார்த்திக்கும் போது எதை முற்படுத்தி பிரார்த்திக்கிறாங்கன்னா ஈமான். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். என்னென்றால், அதாவது ஈமான் என்பதுதான் மிகச் சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது, அமல்களிலே எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்பட்டது. அஃதலுல் அமால், அமல்கள்ல எது மிகச் சிறந்தது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஈமான் கொள்வதுதான், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொள்வதுதான். அதைத்தான் முதலாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் மிகச்சிறந்த அமல், அதுதான் மிகச்சிறந்த அமல். பாருங்க, அவங்க தனது ஈமான முற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறான். தனது கற்பொழுக்கத்தை சொல்லி துஆ செய்யறான். தனது கற்பொழுக்கத்தை முன்னிறுத்தி துஆ செய்கிறார்கள். நான் உன்னையும் உனது தூதரையும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், நான் ஒரு கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் என்னை இந்த காபிரின் மீது சாட்டி விடாதே. என் அருமையான சகோதரர்களே, அவன் அவ்வாறு அவனது கால்கள் சுருண்டு அவன் அப்படியே என்ன செய்கிறான், அவன் கீழே விழுந்து விடுகிறான். திரும்ப என்ன சொல்றாங்க, திரும்ப எப்படி துஆ செய்யறாங்க, இவன் கொல்லப்பட்டு விட்டால் என்னால் கொல்லப்பட்டு விடுவான் என்று ஆகிவிடும். அது வேற பிரச்சனை. இப்ப என்ன, இந்த பெண் தான் காரணம் என்று சொல்லி அதுக்கும் என்னை பிடித்து விடுவார்களே அல்லாஹ்னு கேட்கிறான். அப்ப என்ன செய்யுது, அவனது நிலை சாதாரண நிலைக்கு திரும்புகிறது. அவன் திரும்ப எழும்பி திரும்ப அதை என்ன செய்யறான், திரும்பவும் அதே தவறை செய்வதற்கு முற்படுகின்ற போது அவர்கள் உது செய்தார்கள், தொழுதார்கள், இதே துஆவை செய்தார்கள். இப்படி 2 அல்லது 3 தடவைகள் நிகழ்ந்தன. அவன் சொன்னான், என்னிடம் நீங்கள் ஒரு ஷைத்தானை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னான். உண்மையில் அவன் தான் ஷைத்தான். அப்ப எனவே இப்படி சொல்லிவிட்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்பளிப்பாக வழங்கினான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்பளிப்பாக என்ன செய்யப்படான், வழங்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல. என் அருமையான சகோதரர்களை, இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தாங்க இந்த ஹதீஸ முஸ்லிம்ல படிச்சீங்கன்னா, அவர்களும் தொழுகையில் தான் இருந்தார்கள் என்று வருது. அவங்க திரும்பி வாராங்க தனது கணவரிடம், கணவர் தொழுகையில் தான் இருக்கிறார், அவரும் என்ன தொழுகையில் இருக்கிறாங்க. தொழுகின்ற இபாதத்தின் அருமையான சகோதரர்களே, எமது வாழ்வில் நாங்க இந்த கோணத்துல பார்த்திருக்கிறோமா? தொழுக இவ்வளவு நெருக்கடிகளை விட்டு என்ன செய்யக்கூடியது, நீக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வணக்கம். எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறாங்க. அவங்க ஈராக்ல இருந்து என்ன அங்கு வாழ முடியாது என்று ஹிஜ்ரத் செய்து இங்கு வருகிறார்கள். இங்கு அதை விட நெருக்கடி.
ஒரு நெருக்கடியான நிலையை சந்திக்கிறான். உண்மையில அந்த நெருக்கடியிலிருந்து அவங்க தங்களை எப்படி காத்து கொண்டாங்கன்னு பாருங்க, அதான் முக்கியம். அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த நெருக்கடியான சூழலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொண்டது தொழுகையின் மூலம், தொழுகை என்ற அந்த இபாதத்தின் மூலம். இதுல பாக்குறோம், வுது என்ற வணக்கமும் முன்னின்ற அந்த முன் சென்ற சமுதாயங்கள் அந்த வணக்கம் இருக்கிறது என்பதற்கும் இதுல ஆதாரம் இருக்கிறது. அதே போல அவன் கேட்ட துவாவை பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு துவாவை கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான்? அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வயக்ஷிபு ஸூ என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒருவர் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார், அந்த நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் என்ன செய்யறார்? அல்லாஹ் அழைக்கிறார். அல்லாஹ், நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் என்று அழைக்கிறார். இப்படி அழைக்கும் போது அவருக்கு பதிலளிப்பவர் யார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அந்த நெருக்கடியான சூழலிலிருந்து அவரை விடுவிப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். பதில் யாருதான்? அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, தொழுகையை நாம் நமது வாழ்க்கையில் இப்படி தொழுகையை நாங்க பார்த்திருக்கிறோமா? நமது சிந்தனைக்காவது வந்திருக்கிற ஒரு நெருக்கடி போது 2 ரக்காத் தொழுவோம். ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி வருது, என்ன செய்வோம்? உடனே 2 ரக்காத் தொழுவோம். தொழுது அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்போம் என்று செய்திருக்கிறோமா எங்க வாழ்க்கையில? கொஞ்சம் உள்ளத்தோடு கேளுங்க. எங்க வாழ்க்கையில நெருக்கடிகள் வரவே இல்லையா? நமது வாழ்க்கையில துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் வந்தே இல்லையா? எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்களை சந்தித்திருக்கிறோம். எப்பயாவது நம்ம சிந்தனைக்கு உடனே என்ன செய்வோம்? வுது செய்து 2 ரக்காத் தொழுவோம். தொழுது அல்லாஹ்விடத்துல சொல்லி இருக்கிறோமா? கொஞ்சம் உள்ளத்தோடு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியா இல்லையா? யாருடைய அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எப்படி சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு செய்தியா. தொழுகையுடைய அந்தஸ்தை பாருங்க, தொழுகையுடைய அந்தஸ்தை நாம் அறிகிறோம். தொழுகை இவ்வளவு மூமினுடைய ஒரு முக்கியமான ஆயுதம். தொழுகை என்பது ஒரு மூமினுடைய இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் என்பதை நாம் இதிலே அறிகின்றோம். தொழுகை நாம் பார்த்திருக்கிறோமா? இந்த கோணத்துல நாம் அவர்கள் அறிந்து, அவர்கள் 200 பேரை கொண்ட ஒரு படையோடு வருகிறார்கள், இவர்களை சூழ்ந்து விடுகிறார்கள். இவங்க வெறுமனே எத்தனை பேர்? 10 பேர். அவங்க எத்தனை பேர்? 10 பேர். எனவே இதுல ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தான் இதுல என்ன செய்யறாங்க? தலைவராக இருக்கிறாங்க. எனவே இதுல 10 பேர்ல என்ன செய்யறாங்க? 7 பேர் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். காபிர்கள் 200 பேர் இருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடுத்த 3 பேரும் அவர்களுடைய நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் அவர்கள் வருகிறார்கள். அதிலும் ஆசிம் இப்னு சாபித் அவர்கள் இறங்கி வரவில்லை, அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 7 பேர் கொல்லப்பட்டு விடுகிறார். எஞ்சிய 3 பேர் என்ன செய்யறாங்க? அவர்கள் இறங்கி இந்த வரலாற்று அவங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பகுதி எது என்று சொன்னால், அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரையில அவங்க அந்த பத்ருடைய போர்ல யாருடைய மகன்? ஹாரிஸுடைய மகன் உக்பாவை அவர் என்ன செய்தார்? கொன்று விட்டார். பத்ருல என்ன செய்தார்? கொன்றிருந்தார். எனவே இவரை என்ன செய்தார்கள்? அந்த குடும்பத்தினருக்கே விட்டு விடுகிறார்கள், அந்த பழியை தீர்ப்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, இவர் என்ன செய்யறாரு? அங்க அவர்களிடத்துல கைதியாக இருக்கிறார். எப்படியான கைதி? மரண கைதி, கொல்லப்படுவதற்கு உள்ள ஒரு கைதியாக அவர் இருக்கிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் அந்த புனிதமான மாதங்கள் முடிந்து ஹரம் என்ற எல்லைக்கு வெளியே இவரை அழைத்து சென்று என்ன செய்கிறார்கள்? அவர்களை கொல்வதற்கு முற்படுகிறார்கள், கொல்வதற்காக தயாராகின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன அவகாசம் கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் 2 ரக்காத் தொழுவதற்கு அவகாசம் கேட்கிறார்கள். 2 ரக்காத்துகள் கொல்லப்பட போகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தில் உண்மையில ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எப்படி ஒரு பதட்டமான நிலையில் இருப்பாரு? இவங்களுடைய அந்த ஈமானிய உறுதி, அந்த பலத்தை நீங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2 ரக்காத்துகள் தொழுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவர் எந்த அளவுக்கு சொல்றார் என்று சொன்னா, லௌலா அன் ததுன்னு
அன்னமா பி ஜஸஉன் லதவல்துஹான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கூட சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இந்த வரலாறு படிக்கும் போது இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்களா என்று நீங்க ஆச்சரியப்படுங்க. என்ன அவர் சொல்றாரு, அதாவது நான் இவர்கள் எப்படி எண்ணி விடுவார்கள் என் விஷயத்துல, இவர் பயந்துதான் தொழுகையை நீட்டிக் கொண்டிருக்கிறாரு, உயிருக்கு பயந்துதான் என்ன செய்யறாரு, தொழுகையை நீட்டுகிறார், நீளமாக தொழுகிறார் என்று இவர்கள் என் விஷயத்தில் எண்ணி இருப்பார்கள் என்ற பயம்தான் என்ன செஞ்சு நான் தொழுகையை கொஞ்சம் அவசரமாக தொழுதேன். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்யறார், தொழுகைய நீளமாக தொழத்தான் விரும்புறார். சுப்ஹானல்லாஹ், உயிர் பிரிய போகுது. என் அருமையான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்துல சுப்ஹானல்லாஹ் அவர் சொல்கிறார், இவர்கள் இப்படி எண்ணி இருக்காவிட்டால் நான் என்ன செய்திருப்பேன், தொழுகையை கொஞ்சம் நீட்டி தொழுதிருப்பேன். எவ்வளவு இன்பமா இருந்தது அவங்களுக்கு தொழுகை, அவனோட வாழ்க்கையில் தொழுக அவர்களது வாழ்வில் எவ்வளவு பெரிய ஒரு இன்பமாக இருந்திருக்கும் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரப்போடு உரையாடக்கூடிய இந்த தொழுகை அவனோட வாழ்க்கையில எவ்வளவு பெரும் ஒரு இன்பமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது. அடுத்து அவர் என்ன துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, துஆ செய்கிறார். எனவே யா அல்லாஹ், அவர்கள் அனைவரை நீ கணக்கிட்டு வைத்துக்கொள், இந்த அநியாயத்தை செய்த ஒவ்வொருவரையும் நீ கணக்கிட்டு வைத்துக்கொள், அவர்கள் அனைவரையும் நீ கொன்று விடு என்றும் வருகிறது. அவர்கள் யாரையும் நீ எஞ்சிருக்க செய்யாது என்ற அமைப்பில் அவர் பிரார்த்தனையும் செய்தார் என்ற செய்தியையும் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அப்ப இந்த சுன்னாவை அறிமுகப்படுத்திய நபித்தோர் இவர்தான். இந்த சுன்னாவண்டா கொல்லப்படுவதற்கு முன்னர் 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய இந்த வழிமுறை, கொல்லப்படுவதற்கு முன்னால தொழுவதற்கு 2 ரக்காத் தொழுவதற்கான அந்த வழிமுறை ஏற்படுத்தியவர் இவர் என்ற செய்தியை கூட நாங்க பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், என் அருமையான சகோதரர்களே, எனவே தொழுகை எப்படி அவங்களுடைய உள்ளத்துல அந்த இடம் பிடித்திருந்த தொழுகைக்குரிய அந்தஸ்து கொஞ்சம் பாருங்க. தொழுகைக்குரிய அந்தஸ்து இன்றைக்கு நாம் நமது வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்டா, வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் வைங்களே, ஏதாவது திருமணம் அல்லது ஏதாவது ஒரு விசேஷம் சொன்னா அன்றைக்கு தொழுகை கணக்கே இல்லை. அன்றைக்கு தொழுகை என்ன, யாரும் யாருக்கு ஞாபகப்படுத்துறதும் கிடையாது, தொழுகை அன்று இருக்காது. அல்லது ஒரு பிரயாணம் பயிற்சி லேட்டா தூங்கிட்டாருன்னா சுபகு கிடையாது. அப்ப இப்படி சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்குரிய இடம் நமது வாழ்வில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இங்கு நாங்க பார்க்கிறோம், அவருடைய உயிர் பிரிய போகக்கூடிய நேரத்துல கூட, கொல்லப்பட போகிறார் என்ற நேரத்துல கூட, என் அருமையான சகோதரர்களே, அவர் ஷஹாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்றாரு என்றால், அவர் அல்லாஹுவை தொழுது விட்டு 2 ரக்காத் தொழுது விட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த ஷஹாதத்துக்கு தன்னை தயார்படுத்துகிறார் என்று சொன்னால், தொழுகை என்பது அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துக்குரியதாக இருந்திருக்கும் என்பதை நாங்க இதுல பாக்குறோம். இப்ப நாங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி சாதாரண நிகழ்வுகள் கூட, எமது வாழ்க்கையில் உள்ள சாதாரண நிகழ்வுகள் கூட என்ன செய்யுது, தொழுகையை பால்படுத்தக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஆனால் நீங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ், இதுல உங்களுக்கு நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தி தான், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் இல்லையா, அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஆட்சியாளர், மூமின்களுடைய தலைவர், அந்த அமீருல் முஃமினீன் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவர், அவர் என்ன செய்யப்பட்டார், ஃபஜ்ருடைய தொழுகையில் தான் கத்தியால குத்தப்படுகிறார். ஃபஜ்ருடைய தொழுகையில அவங்க சூரா யூசுப் ஓதுறாங்க. சூரா யூசுப் ஓதும் போது தொழுகை ஆரம்பித்த முதல் ரக்காத்திலே அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டார்கள். கத்தியால குத்தப்பட்டாங்க. அப்படியே என்ன செய்கிறார்கள், அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, தொழுகையை முழுமைப்படுத்தினாங்க. தொழுகை என்ன செஞ்சாங்க, தொழுகையை அவர்கள் முழுமைப்படுத்தினாங்க. அதை விடல, அவங்க என்ன செய்தார்கள், தொழுகையை நிறைவு செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் அவர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யறாங்க, மயக்கமுற்று விடுகிறார்கள். அப்ப இரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு பாருங்க. முஸ்லிம் உம்மத்துக்கு இது தாங்க முடியாத ஒரு நிகழ்வா இல்லையா, ஒரு மிக நெருக்கடியான ஒரு நிகழ்வா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்துல கூட அங்கு இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள், அதுல யாரு இந்த செய்தியை சொல்றாருன்னா, மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட என்ன, இன்னும் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவு செய்யவில்லையே, முதல் ரகாத்துல குத்தப்படுகிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை அவர்கள் நிறைவு செய்யவில்லை என்று
சொல்லப்படுகிறது. சொல்கிறார்கள் ஐ குதூஹு பிஸ்ஸலா, அவங்கள தொழுகைக்காக எழுப்பாட்டி விடுங்க. மிஸ்வர் இப்னு மக்ரமா சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு, தொழுகைக்காக எழுப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, தொழுகைக்காக அமீருல் முஃமினீன் அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே தொழுகை என்று சொல்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அவர்கள் ஆம் என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு விட்டு சொல்கிறார்கள். வலா ஹக்க ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா என்று சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? வலா ஹக்க ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவாங்களே, அந்த 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 நிலைமை, அப்படியான அந்த நேரத்துல தொழுகைக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். அவர் என்ன, நான் இப்ப உயிர் பிரி நேரத்தில் இருக்கிறேன், இப்ப தொழுகையா முக்கியம் அப்படியே கேட்டாங்க. என்ன சொல்றாங்க? சொல்கிறார்கள், தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது, தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை. ஃபஸல்லா, தொழுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க? இரத்தம் அப்படி கொட்டி கொண்டிருக்கிறது, இரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஃபஜ்ரை தொழுதார்கள், ஃபஜ்ரை நிறைவேற்றினாங்க. நாங்க சாதாரண ஒரு நோய் வந்தாலும் என்ன தொழுகை இல்லை, சாதாரண ஒரு நோய் வந்து விட்டாலும் என்ன கிடையாது, தொழுகை கிடையாது. ஏதோ தொழாமரிக்க அனுமதி கிடைத்த மாதிரி சிலர் நினைக்கிறாங்க. உங்களுக்கு தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். எந்த அளவுக்கு? அவனுடைய உடல்ல உயிர் இருக்கும் வரை. புரியுது அவன் சொல்றது? அவனுக்கு அவனது சிந்தனையால் தொழ முடியுமா அதுவரை அவன் தொழுதுதான் ஆக வேண்டும். அவனது சிந்தனையால் நினைவால் தான் தொழ முடியுமா அதுவரை இந்த இந்த இபாதத்தை விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இபாதத் பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய இறுதி நேரத்துல சுப்ஹானல்லாஹ் அவங்க தொழுகைக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த நிகழ்வு சஹாபாக்கள் சொல்றாங்கடா, மதீனா மிகவும் இருண்டிருந்த ஒரு நாள்ன்றாங்க. அந்த நாள் உமர் ரலியல்லாஹு அமீருல் முஃமினீன் கத்தியால குத்தப்பட்ட இந்த நிகழ்வு இருக்கிறதே, இது மதீனாவை அங்குள்ள அனைத்து முஸ்லிம்களையும் கவலை கொள்ள செய்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்தது. அப்படி இருந்தும் தொழுகையை நினைவுபடுத்துறாங்க. தொழுகையை நினைவுபடுத்தியவுடன் என்ன செய்யறாங்க, ஆட்சி தலைவர் எப்படியான ஒரு முன்மாதிரியை கொடுக்கிறாங்க, அதாவது நிறைவேற்ற வேண்டும், தொழவில்லை என்றால் இஸ்லாத்தில் பங்கில்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இரத்தம் கொட்ட கொட்ட தொழுதாங்கன்னு சொன்னா அந்த தொழுகைக்கு அவங்களிடம் இருந்த அந்த சிறப்பையும் அந்தஸ்தையும் நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எமது வாழ்வோடு நாம் இவற்றை உரசி பார்க்க வேண்டும், எமது வாழ்க்கையோடு நாம் இவற்றை உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அருமையான சகோதரர்களே. அதே போன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில இது எந்த சஹாபி என்று சொல்லி சொன்னால், அந்த சஹாபியுடைய பேர், அந்த நபித்தோழருடைய பேர் அப்பாத், அப்பாத் என்று வரக்கூடிய பேர் அப்பாத் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு, அப்பாத் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா, அபூதாவுதுல 198 வருகிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாத்துர் ரிகாண்ட அந்த போருக்கு பிறகு, அந்த தாத்துர் ரிகாண்ட போருக்கு பிறகு என்ன செய்யறாங்க, பாதுகாப்புக்காக சிலரை நியமிக்கிறாங்க, சில தோழர்களை பாதுகாப்புக்காக, எதிரிகளுடைய தாக்குதல்கள் இருந்து பாதுகாப்பதற்காக அந்த இரவு நேர பாதுகாப்புக்கு நியமிக்கின்ற போது 2 சஹாபாக்கள் நியமிக்கிறாங்க. ஒருவர் யாரு, அப்பாத் இப்னு புஷ்ர் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு. இந்த 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. எனவே இந்த 2 தோழர்கள் என்ன செய்யறாங்க, இரவில் அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவங்க ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒருத்தர் சொல்றாரு, நீங்க கொஞ்சம் முந்தைய இரவுல தூங்குங்க, நான் விழித்திருக்கிறேன், அதன் பிறகு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், என்ன செய்கிறேன், நான் தூங்குகிறேன் என்ற அவள் ஒரு அச்சுறுத்தல் அங்க இருக்கல்ல. அப்படி அவங்க முடிவு செய்யறாங்க. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தூங்குறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இவர் நினைக்கிறார், நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் தொழுவோம், தொழுகையில் ஈடுபடுவோம், ஏன்னா எந்த ஒரு அச்சுறுத்தலும் அங்க இல்லை என்ற காரணத்தால அவர் என்ன செய்யறாரு, தொழுகையிலே ஈடுபடுகிறார். அவர் தொழ ஆரம்பித்து விட்டார். தொழ ஆரம்பித்து விட்டவுடன் என் அருமையான சகோதரர்களே, தொழுகையில் இருக்கிறாங்க, திருக்குரானை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது வேகமாக ஒரு ஈட்டி அவரது உடலை தைக்கிறது. ஒரு எதிரி எங்கேயோ இருந்து எய்யக்கூடிய ஒரு ஈட்டி அம்பு என்ன செய்கிறது, அவரது உடலை துளைத்து கொண்டு செல்கிறது.
இரத்தம் பீரிட்டு கொண்டிருக்கிற சுபஹானல்லாஹ், அவர் தொழுகையில தான் இருக்கிறார். இந்த வரலாறுகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகைக்கு இருந்தது அப்படி என்பதை இந்த செய்தியில பார்க்கிறோம். மிக ஆச்சரியமான ஒரு செய்தி, மிக ஆச்சரியமான ஒரு செய்தி அருமையான சகோதரர்களே. எனவே அவர் தொடர்ந்து என்ன செய்யறாரு, அவர் தொழுகையில இருக்கிறார். அப்ப அடுத்த ஈட்டியும் அவர் உடலை தைக்கிறது. அப்போதும் அவர் என்ன செய்யறாரு, அவர் தொழுகையில தான் இருக்கிறாரு. அப்ப தொழுகையை முடித்த பிறகு அம்மார் இப்னு யாசிர் அவங்க பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுகிறார்கள். இதே நிலையில் நீங்கள் தொழுதீர்களா? அருமையான சகோதரர்கள், அவர் சொல்கிறார்கள், அதாவது அல் குர்ஆனை நான் ஓத ஆரம்பித்தேன். அது அதனுடைய இன்பம், அந்த தொழுகையுடைய இன்பம் என்னை விடவில்லை என்று சொல்றாங்கடா. இது எப்படி நாங்க இந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கும்போது தொழுகை இவ்வளவு ஒரு இடத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா? அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு அமலாக தொழுகை அவனோட வாழ்க்கையில காணப்பட்டதுன்னா இந்த வரலாறுகளை ஏன் நாம் படிக்க வேண்டும்? உண்மையில தொழுகைக்கு நமது வாழ்க்கையில நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இடம் என்ன? உண்மையில தொழுகை என்பது நமக்கு ஒரு இன்பமாக கண்குளிர்ச்சியாக இருக்கிறதா? இப்படியெல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தொழுகை இருந்திருக்கிறதே. அதே தொழுகைத்தானே தொழுகின்றோம், அதே ரப்புக்குத்தானே தொழுகின்றோம். நமது தொழுகைகளுடைய நிலைகள் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாக இந்த இபாதத் நபித்தோழர்களுடைய வாழ்விலே இருந்தது என்பதை நாம் இந்த செய்தியினூடாகவும் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்க அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை திருமதியில நீங்க பார்க்கலாம். 3035, நசாயில 1544 ஆகிய எண்கள்ல பார்க்க முடிந்த ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில இதுவும் ஒரு போருடைய சூழல் தான், ஒரு போருடைய சூழல். இது எங்க நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மக்காவுக்கு சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஜபலுன் பைனஹு வ பைன மக்கத 25 மைலன். அதாவது மக்காவுக்கும் அந்த மலைக்கு மத்தியில உள்ள தொலைவு என்பது 25 மைல். மைல் சொல்றோம், கிலோமீட்டர் சொன்னா 40 கிலோமீட்டர். அப்ப அப்படியான ஒரு தொலைவுல அந்த ஒரு இடத்துல தான் இந்த நிகழ்வு, அந்த போருடைய விஷயம் நடக்குது. அந்த இடத்துல காபிர்கள், முஷ்ரிக்குகள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், முஷ்ரிக்குகள் பேசுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இவர்களுக்கு ஒரு தொழுகை வர இருக்கிறது, இவர்களுக்கு ஒரு தொழுகையுடைய நேரம் வரவிருக்கிறது. அந்த தொழுகை இருக்கிறது தான். அந்த தொழுகையை பற்றி முஷ்ரிக்குகள் பாருங்க, முஷ்ரிக்குகள் காபிர்கள் சொல்கிறார்கள், அதாவது இன்னலிஹா உலாய் சலாத்தன் ஹிய அஹப்பு இலைஹிம் மின் ஆபாஇஹிம் வ அப்னாஇஹிம். எப்படி பேசிக்கொள்றாங்கடா, அந்த தொழுகை இவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை விட அவர்களுக்கு விருப்பமான ஒரு தொழுகை. யாரு விளங்கி வச்சுக்கிறாங்க? யாரு? காபிர்கள். யாரு? காபிர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு தொழுகை வர இருக்கிறது. அந்த தொழுகை இவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை விடவும் இவர்களுக்கு விருப்பத்துக்குரிய ஒரு தொழுகை. அந்த தொழுகை இவர்கள் தொழுகின்ற போது நாம் தாக்குவோம். அந்த தொழுகையை இவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது நாம் ஒரேடியாக இவர்களை தாக்குவோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அந்த தொழுகை என்றால் அசருடைய தொழுகை. அந்த தொழுகை அசருடைய தொழுகை. அவ்வளவு முக்கியமான ஒரு தொழுகை தான் அசருடைய தொழுகை. உங்களுக்கு இன்னொரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லலாம். அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது புகாரில வரக்கூடிய செய்தி 6396 வருகிறது. அதாவது ஹந்தக்குடைய போர், ஹந்தக்குடைய யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எதிரிகளுக்கு எதிராக கூட அவசரமாக துவா செய்ய மாட்டாங்க. அப்படித்தானே? எதிரிகளுக்கு எதிராக துவா செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டாலும் நபி அவங்க எப்படி சொன்னாங்கன்னு ஹதீஸ்கள்ல படிச்சிருக்கிறோம். அவர்கள் சொல்வார்கள், அதாவது நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். யாராக? ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். தௌஸ் கோத்திரத்துக்கு எதிராக நீங்க துவா செய்யுங்க, அவங்க அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்ன போது சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க நபி அவங்க இப்ப அவங்களுக்கு எதிராக துவா செய்ய போறாங்கன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நபி அவங்க எப்படி துவா செய்தாங்கன்னா, அல்லாஹும்ம ஹதி தௌஸான்னு துவா செஞ்சாங்க. தௌஸ் கோத்திரத்துக்கு யா அல்லாஹ் நீ நேர் வழி காட்டுவாயாக, அவர்களுக்கு
நல்வழி ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த இப்படியெல்லாம் நபியுடைய வாழ்க்கையில இருக்குது. நான் இங்க இதை சொல்றேன்டா, இதை சொல்லிட்டு சொல்றேன்டா, இந்த நபி ஸல்லல்லாஹு பொருளாதாரம், நமது வசதி வாய்ப்புகள், அப்ப இந்த தொழுகைகளை விட்டு நம்மை தடுக்குமாக இருந்தால் இது நமக்கு என்ன பரக்கத்தா? நினைச்சு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துஆ செய்தார்கள்? அவர்களுடைய இருக்குமாக இருந்தால் இந்த என்ன கிடைக்கும்? நெருக்கடி. அல்லாஹ் சொல்வது போன்று வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வங்கா. எனது திக்ரை யார் புறக்கணிப்பார்களோ, திக்ர்ல முதன்மையானது தொழுகை இல்லையா? தொழுகை என்பது பண்புகள் அல்லாஹ் சொல்லும் போது முதல் பண்பை சொல்கிறான். அவர்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அவர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு திசை திருப்பாது. இரண்டாவது இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டு அவர்களை திசை திருப்பாது. மூன்றாவது என்ன? அவர்கள் ஒரு நாளை பயப்படுவாங்க. அவங்க ஒரு நாளை பயப்படுவார்கள். நல்ல கவனிங்க, யகாஃபூன யௌமன், அல்லாஹ் எப்படி சொல்றான்? ஒரு நாளை அஞ்சுவார்கள். எப்படிப்பட்ட நாள் அது? ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்கள் கண்களை எல்லாம் அப்படி புரட்டி போடுகின்ற நாள். சுப்ஹானல்லாஹ், உள்ளங்கள் கண்களை பார்வைகளை எல்லாம் புரட்டி போடுகின்ற நாள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அவர்களை என்ன செய்யாது? தடுக்காது, தொழுகை விட்டும் தடுக்காது என்று சொல்லக்கூடிய செய்தி. நறுமையான காஃபிர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த ஆரம்பத்தில் செய்தியில சொல்லுங்க, சொல்ல வந்த செய்தி என்ன? நீங்கள் தொழும் போது ஒரு சாரார் தொழுங்கள், ஒரு சாரார் பாதுகாப்புக்காக நில்லுங்கள் என்ற அந்த கட்டளை வந்தது. அவ்வாறு தொழுகை நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகுதான் ஸலாத்துல் ஹவுஃப், அந்த போரில் எவ்வாறு தொழ வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் வந்தன என்பதை பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த தொழுகை என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அமலாக, இபாதத்தாக இருந்தது. இந்த வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். இவைகளை படிக்கும் போது தொழுகையில் நாம் என்ன செய்வோம்? நாம் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். இப்படியெல்லாம் இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிமார்கள் வழங்கி இருக்கிறார்கள், சஹாபாக்கள் வழங்கி இருக்கிறார்கள். எனவே நாம் இதுல ஒரு கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். ஏன்னா இன்று நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சடங்காக மாறிவிட்டது. அப்படித்தானே? தொழுகை எப்படி ஆகிவிட்டது என்றால் ஒரு சடங்கு போன்று ஆகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல 2வது கட்டளை என்னதான்? நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், போதையோடு நெருங்காதீங்க. எப்படி நெருங்காதீங்க? வாந்தும் சுகாரா, அப்படித்தானே? இப்ப தண்ணிய போடாவிட்டாலும் என்ன நடக்குது? சிலவங்க தொழுறாங்க, போதையில மாதிரிதான் இருக்குது. அதுல என்ன ஓதுன்னு அவருக்கு தெரியாது, என்ன ஓதப்பட்டுச்சுன்னு தெரியாது. கேட்டாலும் இப்படி சிலருடைய தொழுகை என்னது? ஒரு அலட்சியமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆக்கள் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா. எப்படி ஒரு துஆ செஞ்சாங்க நபியோ? எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தின் லா தன்ஃபா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனற்ற தொழுகையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். எது? எந்த பயனும் கிடையாது அந்த தொழுகைக்கு. தொழுதுட்டு போவார் வெளியில, அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்படியான தொழுகையை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினாங்க. துஆ சொல்லுங்க பாபா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. திரும்ப சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. சரி, போதுங்க பாபா. யாருக்கு தெரியும்? இப்ப யார் சொல்றீங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மின் ஸலாத்தில் மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. வேற யார் சொல்றீங்க? اللهم إني أعوذ بك. بارك الله فيك. اللهم إني أعوذ من صلاة لا تنفع. غيره لا تنفع. من صلاة لا تنفع. لا تنفع. غيره غيره سورية. لا تنفع. غيره துஆ என்ன செய்யுங்க? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதை என்ன செய்யுங்க? ஓதிவாங்க.
இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு துஆ. அதாவது எமது தொழுகைகள் பயனற்ற தொழுகைகளாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸலாத்தில் லா தன்ஃபா. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த தலைப்புல இந்த தொழுகையுடைய இந்த முக்கியத்துவம், இந்த தொழுகையுடைய சிறப்பு, நபிமார்கள் அதே போன்று சஹாபாக்கள் இதற்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமான இந்த செய்திகள்ல பாருங்க. குர்ஆன்ல நீங்க 3வது அத்தியாயம் 39வது வசனம் நாம் பார்க்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து செய்த ஒரு துஆ பிரார்த்தனை தான், அதாவது தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற துஆ. தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற அந்த துஆ எதற்காக என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. அவங்க அந்த துஆவை கேட்ட முக்கியமான ஒரு இடமா அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக அழுத்தமா சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட பராமரிப்புல வளர்க்கப்படுறாங்க. அவர்களிடத்துல காணப்பட்ட அந்த பேணுதல், தக்குவா, இறையச்சம், அவங்களுக்கு சில உணவுகள், கனி வர்க்கங்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க, அது எங்கேயுமே கிடைக்காது வெளியில. கேட்கிறான், காலையா மரியம் அன்னா லக்கி ஹாதா, இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லான்னு சொல்றான், இது எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்தது. இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இங்குதான் ஜக்கரியா துஆ செய்தார் தனது ரப்பிடம். எதற்காக? ஒரு சாலிஹான ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்தார். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவியேற்பவனாக இருக்கிறாய். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளில் அவங்க நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஃபனாதத்துல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அந்த அவர்களுக்கு அந்த நற்செய்தி வருகின்ற போது, மலக்குகள் மூலமாக அவர்களுக்கு நற்செய்தி வழங்கப்படக்கூடிய அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, நறுமையான சகோதரர்களே, அவர் தொழுது கொண்டிருக்கும் போதுதான் மலக்குகள் அழைக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையில் இருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கும் போது அவரை மலக்குகள் அழைத்து சொல்கிறார்கள், அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா என்ற மகனை கொண்டு நற்செய்தி சொன்னான் என்று சொல்கிறார். எங்க இருக்கிறாங்க? தொழுகையில தான் இருக்கிறான். எதுல இருக்கிறாங்க? தொழுகையில. அல்லாஹ் அதை இங்க சிறப்பித்து சொல்கிறான் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், முக்கியமான ஒரு வணக்கம். அவர் தொழுகையில் இருக்கும் போதுதான் மலக்குகள் அவரை அழைத்து இந்த நற்செய்தியை வழங்கினார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பாருங்கள், இந்த செய்தி முஸ்லிம்ல 2937 வரக்கூடிய செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய ஹதீஸை சொல்கிறார்கள். அதாவது தஜ்ஜால் என்ற ஒருவன் வெளிப்படுவான், நான் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அவன் வெளிப்பட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்காக வாதாடுவேன், உங்களுக்காக நான் வாதாடுவேன். அடுத்து சொல்கிறார்கள், நான் இல்லாத பொழுது அவன் வெளியேறினால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்காக வாதாட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? அந்த செய்தியில சொல்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், உங்களில் யாராவது அவனை அடைந்தால் சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த ஆரம்ப வசனங்களை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதை ஓதி அவனுடைய ஃபித்னாக்களில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவன் 40 நாட்கள் இந்த பூமியிலே இருப்பான். 40 யௌமன். எத்தனை நாட்கள்? 40 நாட்கள் அவன் இந்த பூமியிலே வாழ்வான். யௌமுன் கஸன, அதில் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும். வயௌமுன் கஷஹர், ஒரு நாள் ஒரு மாதத்தை போன்றிருக்கும். வயௌமுன், ஒரு நாள் கஜும்ஆ, ஒரு வாரத்தை போன்றிருக்கும். ஏனைய நாட்கள் உங்களுடைய சாதாரண நாட்களை போன்றுதான் இருக்கும். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் கேட்ட முதல் கேள்வி நல்லா கவனிங்க. நபித்தோழர்கள் ஃபகுல்னா, பன்மையா தான் வருது, ஒருமையில கூட வரல. ஃபகுல்னா, நாம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், ஹாதல் யௌமுல் லதீ கஸனத்தின் அதக்ஃபீனா ஃபீஹி ஸலாத்து யௌமின் வலைலா.
அதாவது நீங்கள் சொன்னீர்கள் ஒரு நாள் ஒரு வருடத்தை போன்றிருக்கும் என்று சொன்னீர்களே, அந்த நாளில் ஒரு நாளைக்குரிய தொழுகையை தொழுதால் போதுமா? சஹாபாக்கள்கிட்ட வந்த முதல் கேள்வி அதுதான். இதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அருமையான சகோதரர்களே, அது மார்க்கத்தின் மீதுள்ள அந்த பற்றும் அந்த ஈடுபாடும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும். ஒருத்தர் கேட்கல, நாங்க எல்லோரும் கேட்டோம். குல்னா, நாம் கேட்டோம். எல்லோரிடம் உதித்த கேள்வி, முதல் கேள்வி என்னவென்றால், அப்போ ஒரு நாள் ஒரு வருடமாக இருக்கின்ற போது நாம் எவ்வாறு அதிலே தொழுது கொள்வது? தொழுகையை பற்றி தான் அந்த கேள்வி வருது. இது சஹாபாக்குடைய உள்ளங்களில் தொழுகைக்கு இருந்த அந்தஸ்து, தொழுகைக்கு இருந்த இடம். இன்னைக்கு நம்மட சிந்தனை எப்படி வந்திருக்கும்? டியூட்டிக்கு எப்படி போறது, எப்படி சம்பளத்தை போடுவான், இப்படித்தான் சிந்தனை இன்று ஓடிக்கொண்டிருக்கும். அன்று அவர்களுடைய முதல் கேள்வியே தொழுகை தான். முதல் கேள்வியே தொழுகையாகத்தான் இருந்தது என்று சொன்னால், இது தொழுகைக்கு இருந்த அந்த சிறப்பு, அவங்க உள்ளத்துல காணப்பட்ட அந்த இடம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், இல்லை, அதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதை நீங்க என்ன செய்யுங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரமா, அதை நீங்க என்ன செய்யுங்க? கணக்கிட்டு தொழுது கொள்ள வேண்டும். முக்துருலஹு கத்ரஹு, அதற்குரிய கணக்கீட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டினார்கள் என்ற இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். இது கூட அவர்களுடைய வாழ்க்கையில், அதாவது தொழுகைக்கு இருந்த அந்த அந்தஸ்தை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு வரலாறு தான், அதாவது ஜுரைஜ் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த வரலாறு. அந்த வரலாற்றை பொறுத்தவரை நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸாக, செய்தியாக அந்த செய்தி வருகிறது. அந்த வணக்கசாலி, அவரை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? ரஜுலன் ஆபிதன், ரஜுலன் ஒரு வணக்கசாலியாக அவர் இருந்தார். அவர் என்ன செய்கிறாரு? தொழுகையில தான் இருப்பார். அவரது தாய் அழைக்கின்ற போது கூட, தாயுடைய அழைப்பா தொழுகையா என்று முடிவு செய்து விட்டு அவங்க என்ன செய்வாங்க? தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தொழுகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். யா ரப்பி உம்மி வசலாத்தி, தொழுகையில் இருக்கிறேன், தாயும் கூப்பிடுறாங்க என்று அவங்க தொழுவார்கள். தாய் திரும்பி சென்று விட்டார்கள். 2வது நாள் இப்படி நடக்கின்றது. கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் அந்த தாய் சொல்லி விடுகிறார்கள், அதாவது ஒரு விபச்சாருடைய முகத்தில் முழிக்காமல் நீ மரணிக்க மாட்டாய் என்று சொல்றாங்க. இப்படி சொன்னவுடனே நன்மையான சகோதரர்களே, அவங்க வாழ்க்கையில ஒரு சோதனைக்கு உள்ளாகிறாங்க. தாயுடைய இந்த வார்த்தைகள் என்ன செய்துவிட்டு அவங்க வாழ்க்கையில அதே போன்ற ஒரு சோதனையை, அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல ஒரு மோசமான ஒரு பெண், அவள் என்ன செய்கிறாள்? நான் இந்த ஜுரைஜை வழிகெடுப்பேன் என்று சொல்லி அவள் சபதம் போட்டு வருகிறாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அவ்வளவு பேணுதலான ஒரு வணக்கசாலியாக இருக்கிறார். என்ன, ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படுவோம், ஈமான் பரிசோதிக்கப்படும். எந்த வடிவத்திலும் ஈமான நாங்க பரிசோதிக்கப்படுவோம். எனவே அருமையான சகோதரர்களே, அவள் என்ன செய்கிறாள்? ஒரு ஆட்டிரியனோடு தவறாக நடந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இந்த குழந்தைக்கு தந்தை ஜுரைஜ் தான் என்று சொல்லி விடுகிறார். ஜுரைஜ் தான் இந்த குழந்தையுடைய தந்தை என்று சொன்ன நேரத்துல எல்லோரும் என்ன செய்கிறாங்க? அதாவது அவருடைய அந்த வணக்க ஸ்தலத்தை அதை இடித்து தகர்த்து என்ன செய்கிறார்கள்? அவருக்கு ஒரு இழிவான ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. என் அருமையான சகோதரர்கள், அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார்கள், அதாவது அந்த குழந்தையோடு அந்த பெண் இருக்கின்ற போது சொல்கிறார்கள், தஊனி ஹத்தா உஸல்லி என்று வருகிறது. விடுங்க, நான் என்ன செய்கிறேன்? நான் தொழுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் தொழுகின்றார். தொழுது விட்டு தொழுகையை முடித்து விட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த குழந்தையுடைய வயிற்றில என்ன செய்கிறார்? தனது விரலால் அவர்கள் அப்படி குத்துகிறார்கள். குத்திவிட்டு யா குலாம் மன் அபூக் என்று கேட்கிறான். அந்த கை குழந்தையிடம் கேட்கிறார்கள், உனது தந்தை யார் என்று கேட்கின்ற போது, ஃபுலானு ராயி, இந்த ஆட்டிடையன் தான் என்று சொல்லி அந்த குழந்தை பேசியது. அப்ப கை குழந்தைகள் பேசியது என்ற அந்த வரலாற்றுல இதுவும் ஒரு செய்தி. இதுல நாங்க பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அதாவது தொழுகை, அவங்க அந்த நெருக்கடியான ஒரு நிலை, அப்படிதானே? அந்த நெருக்கடி, தனது தான் ஒரு மோசமானவன், நடத்தை கெட்டவன் என்ற மாதிரியான ஒரு பழி சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரு. அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், நான் பரிசுத்தமானவன் என்று சொல்ல வேண்டும். எனவே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தொழுவதற்குத்தான் உதவி வந்தது. தொழுதார், அல்லாஹுடைய உதவியை கண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இது முஸ்லிம்ல 2550வது எண்ணில் வருகிறது. புகாரியிலும் 3436வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் தொழுகை என்பது எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு வணக்கம், தொழுகைக்குரிய அந்தஸ்து எவ்வளவு உயர்வானது என்பதை எல்லாம்
நாம் இந்த செய்திகள்ல நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களை, சஹாபாக்கள்ல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் வடித்தாங்க. அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்கள் ஷாம்ல இருக்கின்ற போது கண்ணீர் வடித்தார்கள். அவரிடம் அதை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், நீங்கள் தொழுகையை பால்படுத்தி விட்டீர்கள். தொழுகையை பால்படுத்தி விட்டீங்கன்னு சொல்றாங்கன்னா, எப்படி பால்படுத்தல் என்று பாத்தீங்கன்னா, அன்றைய அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க, தொழுகை அதற்குரிய நேரத்துல தொழாம பிற்படுத்தி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அந்த கவலையால் அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரியில பார்க்கின்றோம். இதெல்லாம் தொழுகைக்கு அவரிடத்தில் இருந்த அந்த இடத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் இதிலே ஒரு சில குர்ஆன் வசனங்களையும் உங்களுக்கு இதை நினைவூட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், தனது நபியை பார்த்து சொல்கின்ற போது, வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம், யாவற்றை மிகைத்த அருளாளன் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி யராக ஹீன தகூம், நீங்க தொழுகைக்காக நிற்கின்றீர்களே அப்போது அவன் உங்களை பார்க்கிறான். வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நீங்கள் சுஜூத் செய்கின்றீர்களே அப்போது அவன் உங்களை பார்க்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ஒருவருடைய வாழ்க்கையில எவ்வளவு நிகழ்வுகள் இருக்குது. அல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய நிகழ்வு என்ன, எந்த நிகழ்வு சொல்றான்? அப்ப நீங்க தொழுகையில் இருக்கும் போது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், தொழுகையில இருக்கும் போது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய சிறப்பு. என் அருமையான சகோதரர்களே, நாம் நன்மைகள் இபாதத்துகள் செய்யும் போது அல்லாஹ் எம்மை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் நாம் விரும்ப வேண்டும். ஒரு மூமின் பாவங்கள் நாம் முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். இந்த வசனமும் நமக்கு தொழுகையுடைய சிறப்பை சொல்லித் தருகின்ற ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் எங்க கொண்டு போய் குடியமர்த்தினாங்க? அந்த பள்ளத்தாக்கு இல்லையா, அந்த மக்காவுடைய அந்த பள்ளத்தாக்கு, உனது சங்கையான வீட்டின் பக்கம் குடியமர்த்தினேன் என்று சொல்றாங்களே. இதுல அவர்கள் அந்த கேட்கக்கூடிய துஆல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அவர்களை விட்டு மறைந்து அவங்க ஒரு துஆ செய்யறாங்களே, அந்த துஆல அவங்க சொல்லும் போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த பயிர் பசைகள் முளைக்காத பள்ளத்தாக்கில் நான் அவர்களை குடியமர்த்தி இருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உனது சங்கையான அந்த வீட்டின் பக்கம், ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, எதுக்கு? அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் குடியமர்த்துறாங்கன்னு பாருங்க. அங்கே மனித சஞ்சாரமே கிடையாது, ஒரு தாயும் கை குழந்தையும் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் அங்க குடியமர்த்துறாங்க, எதுக்காக? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. எப்படிப்பட்ட ஒரு அமல் தொழுகைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அமல் தொழுகை என்பதை பாருங்க. இந்த வசனத்துல சுப்ஹானல்லாஹ், நாம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனத்திலும் அறிந்து கொள்கிறோம். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, நாங்க ஒவ்வொருவரும் மரணமிட்டு ஓதி வர வேண்டிய துஆ என்ன துஆ? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வதகப்பல் துஆ. இந்த வசனங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு வாங்க. இதே இந்த சூரா இப்ராஹிம்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதுல அடுத்து சொல்றார். ஆரம்பத்துல எந்த விஷயம் சொல்லிட்டு அது 37 வசனம் அப்படியே நீங்க படிச்சு வந்தீங்கன்னு சொன்னா, அதே அத்தியாயத்துல 40வது வசனத்துல அவர் திரும்ப எப்படி கேட்கிறாரு? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யாரு சொல்ல வேணும்? நானும் எனது சந்ததி என்ன எங்க வரைக்கும் போகும்? அவரை சந்ததியாக கியாமத் நாள் வரைக்கும் அனைவரும் அதில் வரும். அமின் ذُرِّيَّتِي, எனது சந்ததியிலிருந்து உள்ளவர்களும். அப்ப எவ்வளவு முக்கியமான துஆன்னு பாருங்க. நாங்க நமக்காக மட்டுமல்ல கேட்கணும், யாருக்காக கேட்கணும்? பிள்ளைகள் பேரப்பிள்ளைக்கு துஆ செய்வோமா? மானு கேட்போம், பேரப்பிள்ளை கேட்போமா? சொல்லுங்க. கேட்கும். அப்ப அமின் ذُرِّيَّتِي, அப்ப என்ன செய்யறாங்க? சந்ததி. சுப்ஹானல்லாஹ், எப்படி துஆ செய்யறாங்க? தொழுகை முகீம் என்ன அர்த்தம்? தொழுகை நாங்க தொடர்ந்து நிலைநாட்டுவது. ஒரு மூட்டு வந்தா தொழுறது விடுறது அப்படி என்பது அல்ல என்பதை நாங்கள் இதுல புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இன்று இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமது தொழுகைகள் நாங்கள் தொழுகிறோம், ஆனா உண்மையில் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளா நம்ம தொழுகைகள் இருக்கின்றனவா, அல்லது ஒரு வெறும் சடங்காகத்தான் இருக்கிறதா? இந்த செய்திகள் எல்லாம் இவ்வளவு
ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய தொழுகை, எப்படியெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் இந்த தொழுகை செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமுதாயம் என்ன கேட்டது? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு சமுதாயத்துக்கு நபி அனுப்பப்பட்டாங்க? எந்த சமுதாயம் அவங்க சொல்லுங்க? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட சமுதாயம் என்ன பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க? அவர்கள் அளவை நிறுவையில் என்னது மோசடி செய்யக்கூடியவர்களாக, குறைவு செய்யக்கூடியவர்களாக இருந்த ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்துக்கு எந்த பாவத்தை செஞ்சாலும் முதல்ல தௌஹீதை தான் சொல்லுவாங்க நபிமார்கள். முதல்ல என்னதான் சொல்லுவாங்க? தௌஹீதை, ஏகத்துவத்தை தான் சொல்லுவாங்க. என் அருமையான சகோதரர்களே, அப்ப அவர்கள் என்ன கேட்கிறாங்கடா, அஸலாத்துக தஅமுருக, அஸலாத்துக தஅமுருக, உங்களோட தொழுகைதான் உங்களுக்கு ஏவுகிறதா, உங்களோட தொழுகைதான் உங்களுக்கு ஏவுகிறதா என்று கேட்கிறாங்கடா. அப்ப அந்த சமுதாயம் எதை விளங்கி வச்சிருந்தது? தொழுகை என்பது ஒருவர் என்ன செய்யும்? நல்லவராக மாற்றும். தொழுகை என்பது ஒருவர் என்ன செய்யும்? சிறந்தவராக மாற்றும். எனவே அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தொழுகையா உங்களுக்கு இப்படி செய்ய சொல்கிறது, உங்களுடைய தொழுகையா உங்களை இப்படி செய்ய சொல்கிறது என்ற கேள்வியே, தொழுகை என்பது அவ்வளவு சிறப்பானது, தொழுகை அவரை மாற்றியிருக்கிறது என்பதை அந்த கேள்வியிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நமது மூதாதையர்கள் வணங்குவதை விட வேண்டும், அல்லது எமது செல்வத்தில் நாங்கள் விரும்பியபடி செயல்படுவதற்கு தடுப்பது உங்களுடைய தொழுகையா? தொழுகை என்பது என்ன செய்யும்? மானக்கேடானவற்றை விட்டு தடுக்கும், பாவங்களை விட்டு தடுக்கும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது இந்த வணக்கம், இந்த இபாதத் எமது வாழ்க்கையில ஒரு உயிரோட்டம் உள்ள ஒன்றாக மாற வேண்டும். அது ஒரு மிக பெரும் பிரகாசம், நமது வாழ்வுக்கு ஒரு மிக பெரும் பிரகாசமாக, பேரொளியாக எது இருந்து கொண்டிருக்கிறது? தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த வணக்கத்தை என்ன செய்வோம்? மிக ஒரு கவனம் எடுத்து உயிரோட்டமாக நிறைவேற்றக்கூடிய வணக்கமாக மாற்றுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற போது இறுதியாக இந்த உம்மத்துக்கு செய்த வசியத்தான் அஸ்ஸலா. இந்த வசியத் அஸ்ஸலா என்ற வசியத்தை செய்தார்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற வசியத்தை செய்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இந்த இபாதத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இறையச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தொழுகையுடைய பெருமதி அந்தஸ்தை உணர்ந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.